ராதே கிருஷ்ணா. சுக மகரிஷி ரிஷமகாராஜனோட சரித்திரத்தை வர்ணிக்க கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், பகவான் பலராமன் தன்னோட உற்றார் உறவினர்களை பார்க்க விரும்பி ஆர்வத்தோட ரதம் ஏறி நந்தகோகுலம் போனார். வெகு நாட்களா பலராமனை பார்க்க துடிக்கிற கோபர்களும் கோபிகைகளும் அவரை பார்த்ததும் கட்டி அணைச்சு மகிழ்ந்தாங்க. பலராமன் பெற்றோர்களான நந்தரையும் யசோதையையும் வணங்க அவங்க அவரை வாழ்த்தி கொண்டாடினாங்க. பலராமா, நீ எல்லாருக்கும் ஈஸ்வரன். நீயும் உன் தம்பியும் எங்களை எப்பவும் காத்தருளணும். இப்படி வேண்டி மடியில் அமர்த்தி கட்டி தழுவி ஆனந்த கண்ணீரால் அவரை நீராட்டினாங்க. பலராமன் முதியவர்களை வணங்க இளைஞர்கள் பலராமனை வணங்கினாங்க. வயதுக்கும் நட்புக்கும் உறவுக்கும் ஏற்ற மாதிரி கூடி மகிழ்ந்தாங்க. கோபர்களை அணுகின பலராமன் சிலரை கை குலுக்கியும் சிலரோட இனிமையா பேசியும் சிலரை கட்டி அணைச்சு மகிழ்ந்தார். அப்புறம் களைப்பு நீங்கி சுகமா அமர்ந்ததும் அவங்க பலராமனை சூழ்ந்துக்கிட்டு நலம் விசாரிச்சாங்க. தாமரை கண்ணனான ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்டேயே தங்களோட உடல் பொருள் ஆவி அத்தனையும் ஒப்படைச்சிருந்த கோபர்கள் தங்களோட நலனை பற்றி பலராமன் விசாரிச்சதும் அன்பால தழுதழுத்த குரலோட கேட்கலானாங்க. ராமா, நம்ம உறவினர்கள்லாம் நலந்தானே? இப்போ மனைவி மக்களோட கூடின நீங்க எங்களை எப்பவாச்சும் நினைக்கிறது உண்டா? நல்ல வேளை, கம்சன் அழிக்கப்பட்டான். தேவகி வசுதேவர் முதலான நம்மளோட உறவினர்களும் துயரத்தில் இருந்து விடுபட்டாங்க. காளையவனன் முதலான பகைவர்களை அழிச்சு ஜராசந்தன் மாதிரியானவங்களை ஜெயிச்சு இப்போ நல்லா பாதுகாப்பாக துவாரகையில் வசிக்கிறீங்க. அதுதானே நம்ம பாக்கியம். பலராமனை பார்க்க ஆர்வமாக வந்த கோபிகைகள் சிரிச்சுக்கிட்டே ராமன் கிட்ட கேட்டாங்க. பலராமா, நகரத்து பெண்களுக்கு இணைவரான ஸ்ரீ கிருஷ்ணர் நலமா இருக்காரா? உறவினர்களையும் தாயாரையும் தகப்பனாரையும் அவர் நினைக்கிறதுண்டா? தன்னோட தாயாரை பார்க்க ஒரு தடவையாச்சும் வருவாரா? தடந்தோள் கொண்ட அவர் எங்களோட பணிவடிகளை எப்பவாச்சும் நினைச்சுக்கிறாரா? பிரபு பலராமா, அந்த ஸ்ரீ கிருஷ்ணனுக்காக தாயார் தகப்பனார் சகோதரர்கள் கணவன் புதல்வர்கள் சகோதரிகள்னு எப்பவும் விளக்க முடியாத நெருங்கின உறவினர்களையும் திறந்துட்டோம். ஆனால் அவர் எங்களோட நட்பையும் காதலையும் துண்டிச்சிட்டு எங்களை முற்றிலுமா விட்டுட்டு போனார். போகிறப்ப, கோபியர்களே, உங்கள் அன்புக்கு நாங்கள் கடன்பட்டிருக்கோம், உங்கள் அன்புக்கு எங்களால் ஈடு செய்ய முடியாதுன்னு இனிக்க பேசின பேச்சை எந்த பெண் தான் நம்பாமல் இருப்பா? சஞ்சல புத்தியோட செய்நன்றி மறந்தவரோட பேச்சை அறிவாளிகளான நகரத்து பெண்கள் எப்படி நம்புவாங்க? அழகான அவரோட புன்சிரிப்பு, கனிஞ்ச கடைக்கண் பார்வை காரணமாக காமம் மிகுந்து துடிக்கிற நம்மள மாதிரியான பெண்கள் தான் விசித்திரமாக பேசுகிற அவரோட பேச்சை நம்பி ஏற்பாங்க. நாமளோ அறிவில்லாத ஆயர்குல பெண்கள் அவரோட கவர்ச்சியான பேச்சில் மயங்கினோம். ஆனால் நகரத்து பெண்கள் அறிவாளிகள், அவங்க இவரோட பேச்சில் மயங்க மாட்டாங்க. அடிப்போடி, கிருஷ்ணன் வாக்ஜாலக்காரன், பலவிதமான இனிய பேச்சுக்கள் பேசியிருப்பான். அவனோட அழகான புன்சிரிப்பு, கனிஞ்ச காதல் வார்த்தை, இனிய கடைக்கண் பார்வையெல்லாம் பார்த்து நகரத்து பெண்களும் காதல் கொண்டு மயங்கி அவனோட வலையில் விழுந்திருப்பாங்க. கோபிகைகளை, வீணா அவரை பற்றி ஏன் பேசுகிறீங்க? பொழுது போகலைன்னா வேற பேச்சு பேசுங்க. நாம இல்லாமல் அவர் பொழுது போக்குவார்னா நமக்கும் அவரை பற்றி பேசாமலேயே ஏன் பொழுது போகாது? இப்படி ஸ்ரீ கிருஷ்ணரோட புன்சிரிப்பு, இனிய பேச்சு, அழகான கடைக்கண் பார்வை, ஒய்யாரமான நடை, அன்பா தழுவி அணைச்சது எல்லாம் நினைச்சு மனசுருகின அந்த பெண்கள் தேம்பி தேம்பி அழுதாங்க. பகவான் பலராமன் அழகான சொற்களால் மற்றவங்களை தன்வசப்படுத்துறதுல கை தெரிந்தவர். மனசை கவர்ந்தெழுக்கிற ஸ்ரீ கிருஷ்ணனோட செய்திகளை சொல்லி அவங்களை ஆறுதலடைய வச்சார். சித்திரை மாதத்தையும் வைகாசி மாதத்தையும் பலராமன் அங்கேயே தங்கி கழிச்சார். இரவு நேரங்களில் கோபிகைகளோட மனசு மகிழறா மாதிரி அவங்களோட கழிச்சார். ஒரு நாள்
யமுனைக்கு பக்கத்தில் இருந்த உய்யானவனத்தில் பூர்ண சந்திரனோட நிலவு எங்கேயும் பரவி இருந்தது. ஆம்பல் பூக்களோட நறுமணம் நிறமின காற்று வேற. அங்க கோபிகைகளோட பலராமன் பொழுது போக்கினார். வாருணி தேவி வருண பகவானோட மகள், மதுபானத்தோட அதிர்ஷ்டான தேவதை. மரபுந்துல இருந்து கசிஞ்சு கீழே இறங்கி அந்த காட்டையே தன்னோட நறுமணத்தால மணக்க வச்சா. மதுதாரையோட இனிய நறுமண காற்றை முகர்ந்த பகவான் பலராமன் அதனால கவரப்பட்டு அழகான கோபிகைகள் சூழ அங்க போய் மதுவை பருகினார். கோபிகைகள் அவரோட புகழை பாட, மதுபானத்தோட போதையால கண்கள் கலங்க, கழுத்துல பூமாலை அணிஞ்சு, காதல குண்டலம் ஒளிர, வைஜெயந்தி மாலை பூண்டு, வியர்வை முத்து முத்தா வெளிவர, தாமரை திருமுகம் புன்னகை பூத்து மலர அந்த வனத்தை சுத்தி சுத்தி வந்தார். ஈசனான பலராமன் ஜல கிரீடைக்காக யமுனையை அழைச்சார். ஆனா யமுனையோ பகவான் குடிபோதையில இருக்கிறதா நினைச்சு அவர் சொல்லை பொருட்படுத்தல. யமுனை வராம இருக்கிறதை பார்த்து கோபம் கொண்ட பலராமர் தன்னோட கலப்பை நுனியால அவளை பற்றி இழுத்தார். பகவானை அவமதிச்சு தன்னோட இஷ்டப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற யமுனையை தன்னோட கலப்பை நுனியால சுக்கு நூறா பிளக்கிறதா மிரட்டினார். உடனே யமுனை பயந்து நடுங்கி பலராமனோட திருவடிகளில் விழுந்து வணங்கி சொன்னான், உலகத்தோட தலைவரே, உங்க ஆற்றலை நான் அறியல. உங்க ஒரு அம்சமான ஆதிசேஷனால இல்லையா இந்த உலகம் தாங்கப்படுது? பகவானே, விராட் ஸ்வரூப்பரே, பக்தர்கள் கிட்ட அன்பு கொண்டவரே, தங்களோட பெருமையை உணராத நான் உங்களை சரணடைகிறேன். என்னை மன்னிச்சு விட்டுடுங்க. பரீட்சித், பகவான் பலராமனும் யமுனையை மன்னிச்சு ஆண் யானை பெண் யானைகளோட நீரில் விளையாடுற மாதிரி கோகுலத்து பெண்களோட யமுனையில் விளையாடலானார். விருப்பம் போல நீரில் விளையாடி கரையேறின பலராமனுக்கு லக்ஷ்மி தேவி நீலப்பட்டாடைகளையும் விலை உயர்ந்த ஆபரணங்களையும் அழகான மாலையையும் கொடுத்தா. நீலப்பட்டாடைகளை உடுத்துக்கிட்டு தங்க மாலையையும் அணிஞ்சுக்கிட்டு நறுமண சந்தனம் பூசி தன்னை அலங்கரிச்சுக்கிட்ட பலராமன் இந்திரனோட யானையான ஐராவதம் மாதிரி அழகா விளங்கினார். பரீட்சித், எல்லையற்ற ஆற்றல் கொண்ட பலராமனோட பேராற்றலை பறைசாற்றுற மாதிரி இன்றைக்கும் யமுனை பலராமனால இழுக்கப்பட்ட வழியில தான் ஓடுது. கோகுலத்து பெண்களோட இனிய உறவால பலராமனுக்கு அந்த 2 மாத இரவுகளும் ஒரே நாள் இரவு மாதிரி கழிஞ்சது. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட பிற்பகுதியில் 65வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.